கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க. இது ஒரு செவ்வாயோடைய நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 7 வருடங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 6 வருஷத்தை எடுத்துக்கிறேன். ராகு திசை ஒரு 18 வருஷம். மொத்தம் 24 வருடங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே படிக்கின்ற மாணவர்களுக்கு, குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய படிக்கின்ற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா சில டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் உங்களுக்கு 8க்கும் 3க்கும் உடையவர் அப்படின்னு சொல்கிறதுனால சில நண்பர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அறிமுகம் இல்லாத நபர்களால் ஒரு சில தொந்தரவுகள், கூட நல்லா பழகிட்டு இருந்தாங்க ஏமாற்றம் அடைகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் நண்பர்களால் சில தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தவிர்த்து வர்றது நல்லது. அதே மாதிரி 8க்குடையவருங்கிறதால சில அசிங்க அவமானங்கள், கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் உங்களுடைய சர்க்கிளில் உருவாகும். அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்க கடுமையான உழைப்பின் பேரில் மட்டுமே இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. இந்த ராகு திசைக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகளை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சிந்தனைகள் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் அதை செயல்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு தாமதங்களும் தடைகளும் ஏற்பட்டே தீரும். சில பேருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோக அமைப்பும் இருக்கும். சில பேருக்கு உள்ளூர்லே பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துவிடும். அதே மாதிரி வெளியூர் பயணத்தை பண்ணிங்க அப்படின்னா அது வெற்றியை கொடுக்கும். அலைச்சல் திருச்சலான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த செவ்வாயும் ராகும் 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அனுபவிக்கும் போது தந்தை வழியில் ஒரு சில பிரச்சனைகளும், தந்தை இல்லாமல் போகிற தந்தைக்கு கண்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இப்போது அமையும். சில பேர்த்துக்கு தந்தையினால் ஒரு சில விஷயங்கள், அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காமல் இருக்கிறது ஒரு சில பிரச்சனைகளே கொடுக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு வேறுபாடுகள், அவர்னால நல்ல வாழ்க்கை இருக்கும், ஆனால் ஒரு முரணான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். இந்த ராகு திசையில் மாற்றுப்பாலினத்தினோட கொஞ்சம் கவனமாக இருக்கும். லவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ராகு திசையை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதேமாதிரி நிறைய பணம் வருதுன்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருவாங்க. நிறைய பணம் வருதுன்னு இல்லீகலாக ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, லாக்கு அகெயின்ஸ்டாக. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா நல்லா மாட்டுவீங்க. இந்த ராகு திசை அப்போ ரொம்ப உஷாராக 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த சனி வக்ரம் பீரியடில் நீங்கள் நல்லாயிருக்கும். சனி வக்ரம் அடைஞ்சாலும் ராகு திசையில் சில நன்மைகளை கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தையே கொடுப்பார். அது நியாயப்படி வரும்போது இந்த சனி வக்ர காலத்தில் பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குறிக்கக்கூடிய யோக பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். நோய் எதிரி கடன்லேருந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். அடுத்தது குரு திசை 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். இந்த குரு திசை அப்படிங்கிறது 4க்கும் 7க்கும் உடையவர். சொத்து சுகத்தில் நல்ல வீடு மனை, புதுசு வீடு கட்டுவீங்க. உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த சனி வக்ர காலங்களில் இந்த குரு திசையை சந்திச்சிட்ருக்கிறவங்க, இந்த குரு திசையை சனி வக்ரம் சந்திச்சிட்ருக்கவங்க மிகப்பெரிய அளவில் உயர்வு, மண் மனை அப்படிங்கிறது வாங்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள், புதுசாக ஒரு தொழில் அமைக்கிறது, புதுசாக ஒரு தாயார் வழியில் ஒரு நல்ல இணக்கம் அரவணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். தொழிலில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும். நிறைய காசு போன பொருளாதார நெருக்கடியெலாம் குறைஞ்சி மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி 7க்கும் உடையவர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பாக ஆகும். சில பேருக்கு லேட் மேரேஜ் ஆகும், சில பேருக்கு விரைவாகவே மேரேஜ் ஆகும். அப்புறம் செகண்ட் மேரேஜ் ஆகலைங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மேரேஜ் இப்போ நடக்கும். குரு திசையில் உங்களுக்கு சுப விரயங்கள் கண்டிப்பாக கொடுத்துரும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்களே உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். இந்த குரு திசையில் ஏற்கனவே ராக திசையில் பட்ட கஷ்டம்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதுலேருந்து நிவர்த்தி பெற்று குரு முழு சுபர் ஆனாலும் நல்லது பண்ணக்கூடிய விஷயங்களில் உங்கள் ஜாதக அமைப்பில் இருக்கும். குரு நீசம் போயிட்டாலோ, குரு வக்ரம் அடைந்தாலோ, இல்லை குரு வக்ரம் அடைந்தால் நல்ல இடத்துல வக்ரம் அடைஞ்சால் பரவாயில்ல, குரு வக்ரம் அடைகிறதுனால எல்லாம் பிரச்சனைகளை பிள்ளைகள் வழியில் கொடுத்துரும். இந்த மாதிரி குரு சில சனியோடு சேர்றதோ இல்லை அசுப கிரகங்களோடு சேர்றும் போது ஒரு சில கஷ்டங்களையும் கொடுத்துருவார். அப்போ குரு மேக்சிமம் உங்களை நல்வழிப்படுத்த விஷயங்களை பண்ணி கொடுப்பார். அப்போ இந்த வயசு காலங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு குபேர யோகம் உண்டு.
அடுத்தது சனி திசை 40 வயசுலேருந்து 59 வயசு. மகர லக்னமோ கும்ப லக்னமோ இருந்தால் அந்த சனி திசை மிகப்பெரிய யோக திசை. ரிஷபத்துக்கு துலாத்துக்கெல்லாம் சனி திசை நல்லாயிருக்கும். இந்த சனி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5க்கும் 6க்கும் உடையவர். இந்த காலகட்டத்தில் புத்திர வழியில் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கும். அதே மாதிரி 6க்கு உடையவர் அப்படின்னா நோய், எதிரி, கடனை உருவாக்குவார். அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக பார்க்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மறைமுக சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும். மறைமுக சூழ்ச்சின்னா என்னங்க? செய்வினை, கோளாறுகள், மாந்திரிகம், இதெல்லாம் நம்பணுமா? இருக்குது. பாசிட்டிவ் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி நெகட்டிவும் இருக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும்? இறை வழிபாடு தான் இதுக்கு தீர்வு. வேறு எந்த தீர்வும் இல்லை. இறைவன் நினச்சா மார்க்கண்டேயனே ஆயிலை இது பண்ணி ஆயிலை மறுத்து நீண்ட ஆயிலை கொடுக்கக்கூடிய விஷயம்னா அந்த யமனே துரத்தி செல்லும் போது கூட அவர்கிட்டருந்து வாங்க முடியல. அது சிவபெருமான் அந்த காப்பாற்றிட்டார் மார்க்கண்டேயனை. அது மாதிரி இறை வழிபாடே சிந்தனை முழுக்க இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை நெருங்காது. நெருங்கினாலும் அது வேலை செய்யாது. தொடர்ந்து காளி தேவியை இப்போ கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி எதிரிகள் தொல்லை, அவங்களால் வரக்கின்ற பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் குறையும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறை வழிபாடை நீங்கள் பிடிச்சிக்கணும். சனி திசை அப்போ நான் இதை பண்ணலாமா? ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சேமமாக இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. இந்த தாரித்திரம் அப்படிங்கிறதெல்லாம் போயிடும். நல்ல தரித்திரமே இல்லாத ஒரு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை வெள்ளி சனி 2 நாளையும் பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சனி திசையை ஈஸியாக கிடப்பீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதிரி சனி திசையில் அன்னதானம் பண்ணுங்கள். ஊனமுற்றோருக்கு உதவி பண்ணுங்கள். இதெல்லாம் சனி திசையோட நிவர்த்தி. கஷ்டப்படுறாங்க, ஒன்றுமே இயலாதவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மருத்துவத்தில் இருக்கிறவங்க மருத்துவ உதவி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண சனியானவர் உங்களை கடுமையான பாதிப்புலேருந்து விலக்கி வைப்பார். உக்கரம் குறையும்னு சொல்லுவாங்கள்ல. ஒருத்தர் ரொம்ப கோவத்தில் வந்தால் தண்ணி கொடுத்தா எப்படி உக்கரம் கொஞ்சம் குறையும்? உக்கரம் குறைஞ்சாலே என்ன பண்ணும்? உடம்புல உக்கரம் குறையும். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டாலே அது மாறிடும். சரி, நம்ம இந்த டாப்பிக்கை விட்டு வெளில டாப்பிக்கு போக வேண்டாம். நிறைய இருக்குது சனி பகவானை பற்றி சொல்லணுன்னா. அதனால் சனி திசையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சனி திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் இடம் 11ஆம் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையிலேருந்து பெரிய ஒரு மினிஸ்டர் ஆகக்கூடிய விஷயங்களும் சனி திசையில் தான் நடக்கும். ஒரு கூட்டத்துக்கே தலைவனாக ஆயிடுவாங்க. ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவர் வழிகாட்டியாக திகழ்வாங்க. இதுதான் சனி திசையோடைய வேலை. அடுத்தது புதன் திசை, உங்களுடைய ராசியாதிபதி திசை, மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை, லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் திசையில் உங்கள் ஞானத்தை கொடுத்து அதன் மூலியமாக மிகுந்த செல்வத்தையும் கொடுப்பார். எல்லாத்துக்கும் கைட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதன். இந்த பெரிய பெரிய காலேஜ், ஸ்கூல் கட்டுறவங்க, கோயில் கட்டுறவங்க எல்லாம் புதன் காரகத்துவம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. டீச்சர்ஸு, லெக்சரர்ஸு, சொல்லிக் கொடுக்கக்கூடிய மென்டாஸ், இதெல்லாமே புதனுடைய காரகத்துவம். இந்த புதன் திசையில் அது மாதிரி நடக்கும். அடுத்தது கேது திசை 76 வயசுலேருந்து 81. ஞான மார்க்கத்தை உணரக்கூடியது. இந்த உலக வாழ்க்கையில் எது முக்கியம்? ஞானமா, கடவுளுடைய சித்தாந்தமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மெட்டீரியலிசம் லைஃப் தாண்டி ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கேது திசை உணர்த்தும். இறை வழிபாடே சிந்தனை தோன்றும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி விஷயங்களாம் கேது திசையில் பண்ணோம். சுக்கிர திசை 83லேருந்து 103 வயசு வரைக்கும், 99 வயசு வரைக்கும் சொல்லணுன்னா, சுக்கிர திசை வயசான காலத்தில் வந்த பிறகு அது ஒரு பிரயோஜனம் இல்லாத திசை, அனுபவிக்க முடியாத திசை. ஆனால் உங்கள் செல்வாக்கு, ரெஸ்பெக்ட், ரெக்கக்னேஷன், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் சொசைட்டியில் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வளர்ச்சி, உங்கள் குடும்பத்தாரோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அந்த சுக்கிர திசை உங்களுக்கு கொடுக்கும். இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் முருகனை வழிபடுறதும் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. சனி வக்ரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு
அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகாஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.